திருப்பாடல் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த காண்பிக்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு வாசிங்க. 13வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? மேலும் ஆணவ மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும், அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்போது நான் மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனு கூட அடுத்த நிலைமைகளை எங்க கொண்டு போகும்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அவன் பாவத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழந்தவன் துணிகரமான பாவத்திற்குள்ளாக வருகிறான். மூன்றாவது, பாவம் எந்த நிலைக்கு அவனை கொண்டு போகும்னா, அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் எந்த நிலைமைக்குள்ள கொண்டு போகும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? சிஸ்டர் சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநீதி செய்கிறவன் எதுக்கு அடிமையா மாறுறான்? சொல்லுங்க, எதுக்கு அடிமையா மாறுறான்? பாவத்திற்கு அவன் அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து நீதி தலைவர்கள், என்ன புத்தகம்? நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நீதி தலைவர்ல நான் இந்த பகுதியில் உங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். நீதி தலைவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 13ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. சிம்சோன் திம்னாவுக்கு சென்றார். திம்னாவில் பெலிஸ்திய மகளிர் ஒருத்தியை கண்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் யாரை பார்த்தான்? ஏமா சொல்லு, சிம்சோன் யாரை பார்த்தான்? அவன் போயிட்டு இருந்தான், போற வழியில ஒருத்திய பார்த்தான். பார்த்ததோட அவன் கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் போன போக்குல ஒருத்திய பார்த்தான், பெலிஸ்திய பெண் ஒருத்தியை பார்த்தான். பார்த்தவன் என்னானா? சொல்லுங்க என்னானா? அதை பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டான்? அதுல விழுந்தான். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்தவங்க எந்திக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெலிஸ்திய பெண் ஒருத்தியை கண்டான். இப்ப பாருங்க, அவளுக்காக அவன் வீர சாதனை எல்லாம் செய்யறான். சிலர் பாருங்க வீர சாதனை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்ன கையில கோடா தெரியும். சில பையங்களுக்கு பார்த்தா கையில இப்படியே வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்கிய பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படி சொல்லு. சிலவன் இப்படி ரவுண்ட் ரவுண்டா வச்சிருப்பான், சுட்டு சுட்டு வச்சிருப்பான். ஐ லவ் யூ. காட்ட மாட்டாவளா? காட்டுற மாதிரி தானே வைக்கான் அவளை. வரும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கும் நீ இல்லைன்னா என்னால வாழவே, உசுரே போனாலும் சரிடா, உன் உசுறு தான் போத. அல்லேலூயா. இவனை நல்லா கவனிச்சு பாரு. நம்மாலும் இப்படித்தான். யாரு? இந்த சிம்சோனும் ஒருத்திய அழகுல மயங்கினா விழுந்தான். திருந்தினானா? சொல்லுங்க, திருந்தினானா? அவன் திருந்தல. ஏன்? அவன் ஒருத்தன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டானா, அவன் அடுத்து 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 அதற்கு அடிமையாக தன்னையே கையளித்து விடுவான். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று
கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்தநாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.